வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக நான் திவ்யா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக முப்பெரும் விழாவில் பங்கேற்பதற்காக கோவை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. தனியார் விடுதியில் ஓய்வெடுக்கும் அவர் மாலை கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் பங்கேற்கிறார். கோவையில் திமுக சார்பில் நடைபெறும் முப்பெரும் விழா. முதலமைச்சர் புறப்பட்ட நிலையில் கோவை வந்தடைந்த அமைச்சர்கள். வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றுவதில் நீதித்துறை தலையிட வேண்டும். வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் கருத்து. தமிழ் மொழியில் விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக லோகேஷ் ரகுராமனுக்கு யுவ புரஸ்கார் விருது. 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்வு. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருதுகள் அறிவிப்பு. தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருதுக்கு தன்வியின் பிறந்த நாள் என்ற புத்தகத்தை எழுதிய பூமா வாசுகி தேர்வு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை பெற திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. அரசின் குறுவை தொகுப்பால் டெல்டா விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க முடியாது எனவும் அறிக்கை. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை சட்டமன்ற தேர்தலிலும் உறுதி செய்ய வேண்டும். திருப்பூரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. குறுவை தொகுப்பு திட்ட பயனாளிகளுக்கு உச்சவரம்பு கூடாது. சாகுபடி செய்யும் அனைத்து உழவர்களுக்கும் வழங்க பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளருக்கு மதிமுக ஆதரவு. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவுடனான கூட்டணி தொடரும் என மதிமுக எம்பி துரை வைகோ அறிவிப்பு. தமிழிசை குறித்து அவதூறாக பேசியுள்ள திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு குஷ்பு கண்டனம். பெண்களை இழிவுபடுத்துவதில் நீண்ட வரலாறு கொண்டது திமுக எனவும் சாடல். பணியிடங்களில் பாலியல் தொல்லையால் சம்பந்தப்பட்ட பெண்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை. பணியாற்றும் ஒட்டுமொத்த பெண்கள் மத்தியிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. பள்ளியிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் வீடு அமைந்திருந்தாலும் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதிக்க வேண்டும். கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் சேர்க்கை மறுக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சொத்து வரி நிலுவை அதிக அளவில் வைத்துள்ள 100 பேரின் பட்டியலை வெளியிட்டது சென்னை மாநகராட்சி. வரியை செலுத்தாத பட்சத்தில் நோட்டீஸ் வழங்கி பின்னர் ஜப்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை. தஞ்சாவூரில் நெல் மூட்டை கொள்முதல் செய்வதற்கு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் புகார். அறுவடை செய்த நெல்லுடன் 5 நாட்கள் வரை சாலையில் காத்து கிடப்பதாகவும் வேதனை.
சென்னை மேடவாக்கத்தில் மெட்ரோ பணிக்காக வைக்கப்பட்டிருந்த 7 டன் இரும்பு பொருட்கள் திருட்டு. 2 கைது செய்யப்பட்டு இரும்பு பொருட்களை ஏற்றி சென்ற வாகனம் பறிமுதல். விழுப்புரத்தில் 4 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. அரசு திட்டங்களில் ஊழல் நடைபெற்றது தொடர்பாக தாசில்தார் உள்ளிட்டோர் வீடுகளில் ரெய்டு. சிவகாசி பட்டாசு ஆலைகளில் பணிபுரியும் போர்மேன்களை பயிற்சிக்கு அனுப்பாத 43 தொழிற்சாலைகளுக்கு அபராதம். தொழிலக பாதுகாப்பு பயிற்சி மைய இணை இயக்குநர் தகவல். கும்பகோணம் அருகே எரிந்த நிலையில் இளைஞர் சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தில் திருப்பம். காதல் விவகாரத்தில் நண்பர்களை எரித்துக் கொன்றது விசாரணையில் அம்பலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்து. துக்க நிகழ்ச்சிக்கு சென்று திரும்பிய போது ஏற்பட்ட விபத்தில் 21 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. கடலில் படகு மூழ்கிய விபத்தில் ராமநாதபுரம் மீனவர்கள் 2 உயிரிழப்பு. உயிருடன் 3 மீட்கப்பட்ட நிலையில் மாயமான ஒருவரை தேடும் பணி தீவிரம். எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகை விற்பனை மந்தம். கடந்த ஆண்டை விட 2 கோடி ரூபாய் அளவுக்கு ஆடுகள் விற்பனை குறைந்திருப்பதாக தகவல். நீலகிரி குன்னூர் மலை ரயில் சேவையின் 125வது ஆண்டுகள் தொடக்கம். மலை ரயிலுக்கு வாழை மரங்கள் கட்டி அலங்காரம் செய்து கேக் வெட்டி கொண்டாட்டம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி. இத்தாலியில் நடைபெற்ற G7 மாநாட்டின் போது எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து நெகிழ்ச்சி. சண்டிகரில் தகிக்கும் வெயிலால் தவிக்கும் மக்கள். அதிகபட்சமாக 45 டிகிரியை தொட்ட வெப்பநிலை. உத்தரகாண்ட் பத்ரிநாத் அருகே சுற்றுலா வாகனம் ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் பலி. விபத்தில் காயமடைந்த 8 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. மீட்பு பணிகள் தீவிரம். தெலங்கானா துண்டிகலில் உள்ள விமானப்படை அகாடமியில் நடைபெற்ற அணிவகுப்பு நிகழ்ச்சி. ஒரு சேர போர் விமானங்களை இயக்கி அசத்திய வீரர்கள். Ladies and gentlemen, please look above the missile on your left. As promised, here's number 7 back again. கேரளாவின் திருச்சூர் பாலக்காட்டில் ஏற்பட்ட திடீர் நில அதிர்வால் பொதுமக்கள் பீதி. ரெக்டர் அளவில் 3 புள்ளிகள் பதிவாகி இருப்பதாக நிலநடுக்க ஆய்வு மையம் அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை குரூப் போட்டியில் கனடாவுடன் இந்தியா இன்று பலப்பரீட்சை. இந்திய அணியில் சஞ்சு சாம்சன், யஷ்வி ஜெய்ஸ்வால், குல்தீப் யாதவ் உள்ளிட்டோர் களமிறங்குவார்கள் என தகவல்.